பணக்கஷ்டம் குறைய வெள்ளிக்கிழமை பூஜை அறையில் இந்த விஷயத்தை செய்தாலே போதும் பல நாள் கடனும் தீர்ந்துவிடும். எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்கலையா? மாத சம்பளம் வந்த சில நாட்களிலேயே செலவாகிடுறதா? வீட்டில் எப்போதும் பணத்தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி தோணுதா? இப்படிப்பட்ட நேரங்களில் கடினமாக உழைப்பதோடு சேர்த்து வீட்டில் இருக்கும் பூஜை அறையிலும் சில நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். பூஜை அறையை எப்படி வைத்திருக்கிறோமோ அதே மாதிரி வீட்டோட நேர்மறை சூழலும் இருக்கும் என்று பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி பணக்கஷ்டம் குறைய பல குடும்பங்கள் தொடர்ந்து பின்பற்றுகின்ற ஒரு ஆன்மீக வழக்கம் என்னவென்று பார்க்கலாம். முதல்ல கவனிக்க வேண்டியது பூஜை அறையின் சுத்தம். பூஜை அறை எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும். பழைய பூக்கள், வாடி போன மாலைகள், பயன்படுத்தி முடித்த பூஜை பொருட்கள் போன்றவற்றை நீண்ட நாட்கள் அப்படியே வைக்கக்கூடாது என்று பல வீடுகளில் சொல்லுவார்கள். தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ பூஜை அறையை சுத்தம் செய்து புதிய பூ வைத்து ஒரு தீபம் ஏற்றுகின்ற பழக்கம் வீட்டிற்கு நல்ல மனநிலையை உருவாக்கும் என்று பலரும் நம்புகிறார்கள். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி லட்சுமி தேவியை மனதார நினைத்து வழிபடுகின்ற பழக்கம் பல குடும்பங்களில் இன்றைக்கும் இருக்கிறது. தீபம் ஏற்றும் போது அவசரமாக இன்றி சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்வார்கள். அந்த நேரத்தில் வீட்டில் அமைதி, ஆரோக்கியம், வளம், நல்ல வருமானம் கிடைக்கும் என்று வேண்டிக் கொள்வார்கள். இதை ஒரு நல்ல ஆன்மீக ஒழுக்கமாக பலர் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள். பூஜை அறையில் உடைந்த சிலைகள், உடைந்த விளக்குகள், கிழிந்த தெய்வ படங்கள் அல்லது சேதமடைந்த பூஜை பொருட்களை நீண்ட நாட்கள் வைக்கக்கூடாது என்று பெரியவர்கள் கூறுவார்கள். பூஜை அறை பார்த்த உடனேயே மனதுக்கு ஒரு அமைதி வர வேண்டும். அதனால தேவையில்லாத பொருட்களை அகற்றி எளிமையா சுத்தமா வைத்திருக்கிறதா முக்கியம். இதை பல குடும்பங்கள் ஒரு நல்ல வழக்கமாக பின்பற்றி வருகிறார்கள். வீட்டில் பூஜை முடிந்த பிறகு ஒரு சிறிய நாணயமோ அல்லது சேமிப்புக்காக வைத்திருக்கின்ற உண்டியலில் ஒரு தொகையோ போடுகிற பழக்கமும் சிலரிடம் இருக்கிறது. இது பணம் திடீரென்று பெருகிடும் என்பதற்காக இல்லை, வருமானத்தில் ஒரு பகுதியாவது நல்ல காரியத்திற்காக ஒதுக்க வேண்டும் என்று நமக்கே நினைவூட்டுகிற ஒரு நல்ல பழக்கம்தான். அந்த சேமிப்பை பிறகு கோவிலுக்கு காணிக்கையாகவோ அன்னதானத்திற்கோ அல்லது உதவி தேவைப்படுபவர்களுக்கோ பயன்படுத்துவதையும் பலர் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். பணம் வர வேண்டும் மட்டும் நினைப்பதற்கு பதிலாக வந்த பணம் வீணாகாமல் இருக்க வேண்டும் என்பதும் முக்கியம். பணம் சம்பாதிப்பது ஒரு பக்கம் என்றால் அதை சரியாக பயன்படுத்துவதும் மற்றொரு பக்கம் என்பதை இந்த பழக்கங்கள் நினைவுபடுத்துகின்றன. இறுதியாக பூஜை அறையில் செய்யும் எந்த வழிபாடும் கடினமாக உழைப்பதற்கு பதிலாக இருக்க முடியாது. ஆன்மீக வழிபாடும் நேர்மையான உழைப்பும் சிக்கனமான செலவும் பிறருக்கு உதவி மனப்பான்மையும் சேர்ந்தால்தான் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் என்று பலரும் நம்புறாங்க. அதனால பூஜை அறையில் நாள்தோறும் ஒரு தீபம் ஏற்றி மன நிறைவோடு இறைவனை வணங்கி உழைப்பில் நம்பிக்கை வைத்து முன்னேறினால் மன அமைதியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பது பல குடும்பங்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது.